ரயில்வேவோட குரூப் டி எக்ஸாம் 2024 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கணும். நான் ஆல்ரெடி குரூப் டில இருக்கிற சயின்ஸ் டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல சொல்லும் போதே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் இதுவா பிசிக்ஸ் டாபிக் வந்து பார்க்க போறோம். ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கு அப்புறம் பயாலஜி அண்ட் வந்து கெமிஸ்ட்ரி. இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, நீங்க ரயில்வே எக்ஸாம் இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்ல டிஃபென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, நம்ம ப்ரிப்பேர் பண்றதோட விதம் வந்து 3 விதமா லேர்ன் பண்ணணும். அதாவது எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறோமோ அந்த எக்ஸாம்ல இருக்கிற சிலபஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியணும். ஸோ அந்த சிலபஸ்ல என்ன கண்டென்ட் இருக்கு, அதை வச்சு என்னன்னா ஃபண்டமெண்டல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எதுக்காக ப்ரீவியஸ் கொஸ்டின்? நம்ம சிலபஸ் வச்சு ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு எதை கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. நம்ம ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும்தான் லேர்ன் பண்ணுவோம். ஆனா கொஸ்டினை பார்க்கும்போது தான் அந்த எக்ஸாம்ல கொஸ்டினை எப்படி செட் பண்றாங்க, கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கா இல்ல ஈஸியா இருக்கா, எதெல்லாம் கொஸ்டினா செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பதான் புரியும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ். ஸோ டெஸ்ட் போடும்போது தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம எந்த அளவுல இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியா தெரியுது, என்னென்ன கொஸ்டின்லாம் நம்ம தப்பு பண்றோம்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல உங்களை வந்து ரிவைஸ் பண்ண முடியும். இதுதான் எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி நம்ம ப்ரிப்பேர் பண்ற விதம் இருக்கும். ஒன்று சிலபஸ்ல இருக்கிற ஃபண்டமெண்டல், அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின், அடுத்து டெஸ்ட். இந்த மூணையும் கவர் பண்ற மாதிரி தான் என்னன்னா இந்த கோர்ஸை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலேன், ஃபண்டமெண்டல் டாபிக் பிசிக்ஸ்ல இருக்கிறது வந்து இதுதான். இந்த 12 டாபிக் தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா குரூப் டி எக்ஸாமுக்காக லேர்ன் பண்ணி ஆகணும். இதை ஆல்ரெடி நான் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணி, ஏன்னா நீங்க ரயில்வே எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டாவே சயின்ஸ் எதுல இருந்து கேட்பாங்கன்னா ஸ்கூல் புக்கு. ஸ்கூல் புக்குனா என்சிஆர்டி. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். என்சிஆர்டில என்ன இருக்கோ அதுதான் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ பிசிக்ஸ் ஆல்ரெடி என்னன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் என்னன்னா, அதாவது நீங்க ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. நீங்க என்கிட்ட தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது. சில பேர் ஓனா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சில பேர் அதர் இன்ஸ்டியூட்ல லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்க லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு டாபிக்கா என்ன பண்ணுவேன்னா, நான் டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் எதுல இருக்குன்னா, எல்லாமே ஆப்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ல குரூப் டிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, சயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, பிசிக்ஸ்ல ஒரு டாபிக் இருக்குன்னா, அந்த டாபிக்ல குரூப் டில என்ன கேள்வி கேட்டாங்க நீங்க பார்க்கலாம். ஸோ குரூப் டில கேட்ட கேள்வி மட்டும்தான் நான் கொடுத்திருப்பேன். இதை எதுக்கு நான் சொல்லிக்கிறேன்னா, ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்களா? இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் என்னன்னா, நிறைய புக்ஸ் வாங்கி அதுல இருக்கிற ஏஎல்பி எக்ஸாம், டெக்னீஷியன் இருக்கும், என்டிபிசி எக்ஸாம், செக்ஷன் கண்ட்ரோலர், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்பிஎஃப். இது எல்லா கொஸ்டினையும் எடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா குரூப் டில கேட்கிற சயின்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், டெக்னீஷியன்ல கேட்கிற சயின்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், என்டிபிசில கேட்கிற சயின்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா கேட்பாங்க. ஏன்னா அதோட ஸ்டாண்டர்ட் வந்து டிஃபரா இருக்கும். இதுல எதுக்காக அந்த மாதிரி கேட்பாங்க? அதாவது நீங்க குரூப் டி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறம் பிசிக்கல் மட்டும்தான். அதனால கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். ஸோ அதனாலதான் என்னன்னா குரூப் டில என்ன இருக்கோ அந்த கொஸ்டினை பார்த்து நீங்க வந்து டெஸ்ட் போட்டு லேர்ன் பண்ணாவே என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைச்சிடும். ஓகே, இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், அதனால ப்ராப்பரா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ட்ரஸ்ட் மீ, இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நான் வந்து கேரண்டி பண்றேன். சரி, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ல இருக்க டெஸ்ட். இப்போ நீங்க டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா இந்த பிசிக்ஸ்ல இருக்கிற மோஷன் டாபிக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இயக்கத்தை வந்து நம்ம பார்க்க போறோம்னா, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல அதிகமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல. ஸோ அதனால என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இயக்கம் டாபிக் வந்து முடிச்சிடறேன். ஸோ அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப கம்மியான கொஸ்டின் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருந்து ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் தான் ஓவராலாவே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா அதை நான் கடைசியா பார்த்துக்குவோம். எது இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்ப இயக்கம் இருக்கா? இயக்கம் இயக்கம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வரலாம், சில டெஸ்ட்ல வந்து என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல சார், அதே மாதிரி ஃபண்டமெண்டலையுமே வந்து சில இடத்துல எனக்கு வந்து புரியல அப்படின்னு கூட நீங்க கேட்டா நான் ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 7871385142. இந்த நம்பர் கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஜெனியூனா டவுட் இருக்கும், அதை சால்வ் பண்றதுக்காக கொடுக்குறேன். தேவையில்லாம, அதாவது
எக்ஸாம் சம்பந்தம் இல்லாம ஏதாவது இருக்கிறத வந்து கேட்காதீங்க. ஆன்சரும் பண்ண மாட்டேன். அதுதான் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. என்னன்னா இயக்க டாபிக்ல இருக்கிற குரூப் டில கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே நான் டெஸ்ட் சீரிஸ்ல கொடுத்த கொஸ்டின் தான். ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கு, ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் பார்த்தோன்னே டெஸ்ட்டை போடுங்க. டெஸ்ட்டை போடும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே என்னென்ன இருக்குன்னு தெரியும். அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனா தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் இருக்குன்னா அதுக்கு டைம் வந்து 15 மினிட்ஸ் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். டோட்டல் வந்து 25 கொஸ்டின்ஸ் கிட்ட. ஏன்னா நம்மளுக்கு வந்து சயின்ஸ் ஓவராலாவே 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால ஈச் டாபிக் வைஸ் என்னன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 15 மினிட். பட் ஃபர்ஸ்ட் இந்த மோஷன் இயக்கம் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா 20 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். டைமிங் மட்டும் என்ன அப்படின்னா 20 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோனால அந்த மாதிரி கொடுத்துட்டேன். பட் இதுக்கப்புறம் வரது எல்லாமே வந்து 15 மினிட்ஸா இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ கொடுத்துருவேன். அதுக்கான பிடிஎஃப்மே அங்க டெஸ்ட் எழுதுறீங்க பாத்தீங்களா, அதுலயும் அட்டாச் பண்ணிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப்ல கேட்கலாம். சரி, கேள்வி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். an object said to be in uniform motion if ஒரு பொருள் ஒரு சீரான இயக்கத்தில் உள்ளது என்று கூறப்படுவதற்கு, அதாவது ஒண்ணும் கிடையாது, இது வந்து இயக்கம் டாபிக் தான். இயக்கத்துல வந்து என்னன்னா 2 விதமா பிரிப்பாங்க. ஒண்ணு சீரான இயக்கம், இன்னொன்னு சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான டெஃபனிஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா, நம்ம பேசிக்கா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது நான் கிளாஸ்ல என்ன மாதிரி வந்து எடுத்திருந்தோம், ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல என்ன எடுத்திருந்தோம், அதுக்கான ஸ்லைடு தான் வந்து அட்டாச் பண்றேன். எதுக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன்னா, இப்போ நியூ ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து கரெக்டா என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி, இப்போ யூனிஃபார்ம் மோஷன் சீரான இயக்கம்னு சொல்றோமா, அதான சீரான இயக்கம்னா, இப்போ வந்து ஒரு கார்ல வந்து என்ன பண்றோம்னு வச்சுக்கலாம், டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். அந்த ஸ்டார்ட் பண்றதுல அதாவது ஃபர்ஸ்ட் 2 செகண்டுக்கு வந்து ஒரு 4 மீட்டர் தான் போறோம். அடுத்த 2 செகண்டுக்கு 4 மீட்டர் தான் போறோம். அடுத்த 2 செகண்டுக்கு 4 மீட்டர் தான் போகும். அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், நம்ம இயக்கம் இருக்கு ரைட்டா? நம்ம என்ன டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுல நம்மளோட இயக்கம் எப்படி இருக்குன்னா சீரா இருக்கு, சமமா இருக்குல்ல. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன், தமிழ்ல சீரான இயக்கம் சொல்றது. அப்ப அதுக்கான டெஃபினேஷன் என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் எதை வேணா இருக்கலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல அது வந்து மூவிங்ல இருந்துச்சுன்னா அதுதான் வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சமதூரம் பயணித்தால் அதன் இயக்கம் சீரான இயக்கம் என்று கூறப்படுகிறது. அவ்வளவுதான். இதை வச்சு பார்க்கும்போது என்ன, இட் கவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவலான டைம் இன்டர்வல். சமகால இடைவெளியில் சமதூரம் கிடைக்கிறது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். நெக்ஸ்ட் போலாம். Which one of the following not true about an object in non-uniform motion? இதுக்கு முன்னாடி கேட்டது யூனிஃபார்ம், இப்ப நான் யூனிஃபார்ம். இதை ஒற்றுமையற்ற இயக்கம் சொல்லலாம், இல்ல சீரற்ற இயக்கம். உள்ள ஒரு பொருளை பற்றி கீழ் கண்டவற்றில் எது சரியானது அல்ல, எது இன்கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபண்டமெண்டல் எப்படி லேர்ன் பண்ணியிருப்போம், நான் யூனிஃபார்ம் மோஷன் சீரற்ற இயக்கம். ரொம்ப ஈஸியானதான். சீரற்றன்னு இருக்கும்போது என்ன, சேமா இருக்காதுன்னு அர்த்தம். அன்ஈக்குவலான டிஸ்டன்ஸ், நம்ம வந்து ஈக்குவலான டைம் இன்டர்வல் எடுத்து பார்க்கலாம், இல்ல டைம் இன்டர்வல் வந்து வேற வேற கூட எடுத்துக்கலாம். ஆனா டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா அன்ஈக்குவலா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 2 செகண்ட் ரைட்டா, அடுத்த ஒரு 2 செகண்ட், அடுத்த ஒரு 2 செகண்ட். ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ல நான் பார்க்கும்போது அது 1 மீட்டர் வந்து என்னன்னா நம்ம வந்து கடந்திருக்கும். அடுத்த 2 செகண்ட்ல பார்க்கும்போது 9 மீட்டர் வந்து கடந்திருக்கும். அடுத்து பார்க்கும்போது என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரற்ற இயக்கத்துல அதோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகுறதா என்ன சொல்லுவோம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோமா. ஏன் இந்த இடத்துல வெலாசிட்டின்னு சொல்றேன்னா, டைரக்ஷனை பொறுத்து தான் வேகம், அதனால வெலாசிட்டி திசை வேகம் அப்படின்னு இருக்கு. சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதை நம்ம என்ன சொல்லுவோம், அக்ஸலரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டிய அக்ஸலரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து முடுக்கம் அப்படின்னு சொல்றது. தமிழ்ல வந்து அக்ஸலரேஷனை முடுக்கம்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்ல வாரேன்னா, நான் யூனிஃபார்ம் மோஷன்ல வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து ஜீரோவா இருக்காது. ஆனா யூனிஃபார்ம் மோஷன்ல சேஞ்ச் ஆகுற வெலாசிட்டி, சேஞ்ச் ஆகுறனா ஒரு 2 செகண்ட்ல நான் டிராவல் பண்றது பாக்குறேன், அடுத்த 2 செகண்ட்ல நான் டிராவல் பண்றது பாக்குறேன், அடுத்த 2 செகண்ட் நான் டிராவல் பண்றது பாக்குறேன். எல்லா இதுலயும் நான் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து சேமா தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இவ்வளவு தூரம் நான் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த அதே ஸ்பீட்ல தான் இங்கேயும் போறேன்.
இப்ப இந்த இடத்துல வந்து வெலாசிட்டில மாற்றம் ஏற்படல ரைட்டா? அதனாலதான் சேஞ்ச் ஆகுற வெலாசிட்டி, அந்த சேஞ்ச் ஆகுற வெலாசிட்டி வந்து எதுல ஜீரோவா இருக்குன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல ஜீரோவா இருக்கும். எதுல ஜீரோவா இருக்காது அப்படின்னா இந்த நான் யூனிஃபார்ம் மோஷன்ல ஜீரோவா இருக்காது. அக்ஸலரேஷனா ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். அது நல்லா கவனிங்க. இந்த ஒரு அனிமேஷன் பார்க்கும்போது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அனிமேஷன வச்சு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த கான்செப்ட் டப்புன்னு உங்களுக்கு வந்து உள்வாங்கிரும். இதுல என்ன எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு ரைட்டா? எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. அது வந்து உருளும்போது பாருங்களேன், எது ஃபாஸ்ட்டா வருது? இது வருது. அதாவது இங்க இருக்கிற பந்து ஏன் வந்துன்னா ஃபாஸ்ட்டா உருண்டு வருது அப்படின்னா, அதுல வெலாசிட்டி அதாவது எல்லாமே வந்து என்னன்னா உருண்டு தான் வருது. பட் அதுல இதோடது இந்த இதுல இருக்கிறதோட ஸ்பீடு மட்டும் என்னது இன்கிரீஸ் ஆகுது. அப்ப ஸ்பீடு இன்கிரீஸ் ஆகுது என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி. ஒரே டைரக்ஷன் நோக்கி தானே வருது. அப்ப சேஞ்ச் ஆகுற வெலாசிட்டி. அந்த சேஞ்ச் ஆகுற வெலாசிட்டி தான் நம்ம அக்ஸலரேஷன் சொல்லுவோம். இதுதான் வந்து கான்செப்ட். ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்ப இத வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தான் வந்து அந்த கொஸ்டினுக்குள்ளே போவேன். உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். சரி. இதுல ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இட் ஹாஸ் டிஃபரண்ட் ஸ்பீட் அட் டிஃபரண்ட் பாயிண்ட். உண்மைதானே? வேற வேற ஸ்பீட் இருக்கும். ஏன்னா நான் யூனிஃபார்ம்னு அதோட ஸ்பீடு வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து இட் மூவ் அன்ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இன் அன்ஈக்குவல் டைம் இன்டர்வல். இந்த இடத்துல நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன சொல்றேன்னா டைம் இன்டர்வல் சேமா வச்சு சொன்னேன். டைம் இன்டர்வல் மாத்தி மாத்தி வச்சாலும் என்ன ஆகும்? அதோட டிஸ்டன்ஸ் வந்து வேற வேற தானே இருக்க போகுது. அதனால என்னன்னா இதுவும் கரெக்டா தான் இருக்கு. 3வது இட் வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் டைம். பாத்தீங்களா? வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் டைம். இங்கேயும் சேஞ்ச் ஆகுதான். வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் டைம். இது கரெக்டா தான் இருக்கு. 4வது சேஞ்ச் ஆகுற வெலாசிட்டி 0 ஓவர் டைம் இன்டர்வல். நான் என்ன சொன்னேன்? சேஞ்ச் ஆகுற வெலாசிட்டி எங்க தான் ஜீரோவா இருக்குன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல தான் ஜீரோவா இருக்கும். எதுல இருக்காதுன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்காது. கான்செப்ட் உங்களுக்கு நான் புரிய வச்சேன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். இதுதான் தப்பா இருக்கு. மிச்சம் 3மே வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து போலாம். அடுத்து அக்ஸலரேஷன்ஸ் முடுக்கத்துக்கான சரியான சூத்திரத்தை வந்து கேட்கிறாங்க. அக்ஸலரேஷன் அப்படின்னாவே சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி. வெலாசிட்டியில் ஏற்படும் மாற்றம் டிவைட் பை என்ன சொல்லுவோம்னா டைம் டேக்கன் இருக்கும். இது அக்ஸலரேஷனுக்கான பேசிக் லைட்டராக லேர்ன் பண்ணிருப்போம். அக்ஸலரேஷன் ஈக்குவல் டு இந்த சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி வின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு சொல்லுவோம். டிவைட் பை என்ன சொல்லுவோம் டைம். டைம் வந்து செகண்ட். அதனால ஏஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி அப்படின்னு கூட வந்து ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். அடுத்த கேள்வி which are the following example of uniform circular motion. இப்ப இதுல என்னன்னா ரியல் லைஃப்ல இருக்கிற எக்ஸாம்பிள், அதாவது நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் சர்க்குலர் இதுக்கு முன்னாடி பார்த்தது வெறும் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு மட்டும் தான் பார்த்தோம். இந்த இதுல சர்க்குலர் அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சர்க்குலரா வந்து யூனிஃபார்மா இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பூமி சூரியனை சுத்தி வருதான். அது நீள்வட்ட பாதை தான். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா நிலா இருக்கு பாத்தீங்களா? இது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது நீள்வட்ட பாதையில பட் என்னன்னா யூனிஃபார்மா சுத்தி வரும். இல்லையா நம்மளோட வந்து என்னன்னா பூமி இருக்கு. பூமியை சுத்தி எது வருது? நிலவு வருதுல. ஸோ அதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான். அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரெயின் மூவிங் ஆன் ஏ ஸ்ட்ரைட் ட்ராக். ஸோ ஸ்ட்ரைட்டா ஒரு இது போறது வந்து அது எப்படி நம்ம சர்க்குலர்னு சொல்லுவோம். அந்த இடத்துல என்ன ஆகுனா இது எலிமினேட் ஆயிரும் லாஜிக்கல். ஸ்டோன் டாஃப்ட் ஃப்ரம் த ஹைட் மேல இருந்து தூக்கி போடும்போது ஸ்ட்ரைட்டா தான் வரப்போகுது. அதனால இதுவும் போயிடும். மூன் ரிவால்விங் அரௌண்ட் த எர்த் ப்ராப்பரா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். கார் மூவிங் ஏ ஸ்ட்ரைட் ரோட். இதுவும் ஸ்ட்ரைட் தான் இருக்கு. அதனால இதுவும் வராது. ரொம்ப சிம்பிளா தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க பார்க்கலாம் மோஷன் இயக்கத்துல வந்து என்னன்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகுறது ஓவர் த டைம் தான் என்ன சொல்லுவோம்னா இயக்கம்னு சொல்லுவோம். டெய்லி லைஃப்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே பார்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இயக்கத்துக்கான வந்து எக்ஸாம்பிள் தான். அடுத்து த மோஷன் ஆஃப் ஏ ஃப்ரீலி ஃபாலிங் ஸ்டோன். மேல இருந்து ஒரு கல்லை நான் தூக்கி போறேன். சுதந்திரமாக விழும் கல்லின் இயக்கம் எந்த வகையான இயக்கத்தின் எடுத்துக்காட்டு? இந்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அங்கதான் கன்ஃபியூஷன் வரும். அதுவா இதுவான்னு. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் பொறுமையா கிளாரிட்டி என்ன பண்ணுங்கன்னா பாத்துக்குங்க. ஃப்ரீலி ஃபாலிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. மேல இருந்து ஒரு பொருள் வந்து விழுகுது அப்படின்னா சும்மா அசியூம் பண்ணுங்களேன். மேல இருந்து இப்ப நம்மளே வந்து என்னன்னா வானத்துல இருந்து வந்து கீழே விழுகிறோம். நிறைய மூவி எல்லாம் பார்த்துருப்போம்ல. விழுகும்போது வந்து நல்லா பார்த்தோன்னே ரொம்ப கிட்ட பூமி கிட்ட வரும்போது ரொம்ப ஃபாஸ்டா வரும் ரைட்டா. ரொம்ப ஃபாஸ்டா தான் வந்து கீழே விழுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. அதாவது வேகத்துல மாற்றம் ஏற்படுது. மாற்றம் ஏற்பட்டாவே அது என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம்.
அப்ப நான் யூனிஃபார்ம் மோஷன் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுல இருந்தா ஒரு கல்லு மேல இருந்து தூக்கி போட்டு விழுகும்போது அதோட எந்த வகையான இயக்கம்னா ஒற்றுமையற்ற இல்ல சீரற்ற இயக்கத்துக்கு தான் வரும். ஆப்ஷன் ஏ. நீங்க பார்க்கலாம். இதுல இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். ரெக்டிலீனியர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? இந்த ரெக்டிலீனியர்னா ஒண்ணும் கிடையாது. சப்போஸ் சில ஸ்டூடெண்ட்க்கு டவுட் வரலாம். அதுக்காக சொல்றேன். ரெக்டிலீனியர்னா லீனியர் மோஷன். லீனியர் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நேரியல் ஆர் வந்து நேர்கோட்டு இயக்கம். ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா வித் கன்சிஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன்ஸ் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் ஆர் ரெக்டிலீனியர். இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். அதை வச்சு கூட விளையாடுவாங்க. அதனால தான் சொல்றேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்த கேள்வி. A car starts from rest and reaches a speed of 72 km per hour in 20 seconds. What is the acceleration of the car? Acceleration சரி இந்த இடத்துல துரிதம் வராது, முடுக்கம் வரும். இதை மட்டும் மாத்திக்கங்க. இப்போ முடுக்கத்தை வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். குரூப் டி பொறுத்தவரைக்கு தியரியாவும் கேட்பாங்க, ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினும் வரும். நம்ம என்ன பார்த்தோம்? முடுக்கத்துக்கான ஃபார்முலா அக்சலரேஷன் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி அப்படின்னு பார்த்தோமா? ஸோ ஒரு கார் வந்து என்ன சொல்றாங்க? ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இனிஷியலா அதோட மூவ்மெண்ட் இருக்கு. அதனால யூஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கலாம். அடுத்து ரீச்சஸ் ஸ்பீடு 72 கிலோமீட்டர் பர். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 72 ரைட்டா? கிலோமீட்டர் பர் வந்து ஹவர் ரைட். அக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன் ஆப்ஷன் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இது செகண்ட்ல இருக்கு. டைம் வந்து செகண்ட்ல இருக்கு. ஆனா ஸ்பீடு வந்து எதுல இருக்குன்னு பாருங்களேன். ஸ்பீடு எதுல இருக்கு? கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த 72 கிலோமீட்டர் பவர் மீட்டர் பை செகண்டா மாத்தணும். ஏன்னா எல்லாமே இருக்கும்போது மீட்டர் பை செகண்டா வந்து மாத்திக்கிறணும். அப்ப மீட்டர் பை செகண்ட்ல மாத்தோம்னா 5/18. இது நம்ம வந்து மேத் டாபிக்ல லேர்ன் பண்ணிருப்போம். ஒரு இது கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பை செகண்ட் மாத்தினா 5/18 அப்படின்னு அதை வச்சு அடிக்கிறது. இப்ப இதை அடிங்களேன். இதை அடிச்சா என்ன வரும்னா 4 வரும். 4 என்ன வரும்னா 20 வரும். அப்ப என்ன வரும்? 20 தான் வந்து என்ன ஃபைனல் வெலாசிட்டி மீட்டர் பை செகண்ட்ஸ் இருக்கு. 20 இருக்கும் இனிஷியல் வெலாசிட்டி 0. டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 20 இருக்கு, செகண்ட் இருக்கு. அப்ப 20 அடியாகும் போது 1ன்னு வரும். அப்போ 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப பேசிக் தான். பட் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நீங்க பார்த்தாவே தெரியும். பேசிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுக்கான எஸ்ஐ யூனிட் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. இப்ப அடுத்த கேள்வி. அதே கேள்விதான். கார் ஸ்டார்ட் ஸ்டார்ட் டு மூவ் ஃப்ரம் a rest attain a velocity 20 மீட்டர் பை செகண்ட் in 4 செகண்ட் கொடுத்துட்டு அக்சலரேஷன் ஆஃப் த கார். இந்த கொஸ்டின் என்ன பண்ணா நீங்க சால்வ் பண்ணுங்க. இதே பேட்டர்ன் தான் ரைட்டா? ஸோ ஒரே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணுங்க? நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் எதுக்கு மோஸ்ட்லி உங்களை சால்வ் பண்ண சொல்றேன்னா, ஏன்னா நீங்க உங்க மைண்ட் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். என்னதான் நான் சொல்லி கொடுத்தாலும் நீங்க தான் வந்து என்னன்னா எக்ஸாம்ல எழுத போறீங்க. ஸோ அதனால உங்க மைண்ட் தான் என்ன ஆகும்னா அப்புறம் ஆக்டிவா இருக்கணும். அதனாலதான். அதே தான் வந்து இந்த கொஸ்டினுமே. The velocity of the car increases from 20 meter per second to 40 meter per second in 4 seconds. Acceleration of the car. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஆன்சர் இந்த என்ன வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்கலாம். 9th கொஸ்டின். Which of the following statement about average speed is incorrect? ஸோ ஒரு சராசரி வேகத்துல தவறான கூற்றை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல ஆவரேஜ் ஸ்பீட், அதாவது இது பிசிக்ஸ் ஆர் வந்து நம்ம மேத் டாபிக்ல லேர்ன் பண்ணியிருப்போம். ஆவரேஜ் ஸ்பீடு வேணா என்ன பண்ணுவோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம்ல. அதை வச்சு தான் என்னன்னா இங்கேயும் பண்ண போறோம். முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இட் மெஷர்ட் இன் மீட்டர் பை செகண்ட். ஆமா தானே? ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு இருந்தாலும் சரி கிலோமீட்டர் பர் ஹவர் ஆர் என்ன மீட்டர் பை செகண்ட். அப்ப இது கரெக்டா தான் இருக்கு. ரெண்டாவது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன்ஸ். இது உண்மைதான். ஏன்னா ஸ்பீடு வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்கேலர் குவாண்டிட்டி. ஸோ ஸ்பீடை வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்கேலர் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஸ்கேலர் குவாண்டிட்டி? இப்ப ஸ்பீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன்? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 20 கிலோமீட்டர் பர் ஹவர்னா இந்த ஸ்பீடோட வேல்யூ நான் எடுக்கிறதுக்காக எனக்கு டைரக்ஷன் தேவையா என்ன? நான் என்ன சொல்றேன்? ஏதோ ஒரு வண்டி 20 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல அது என்ன திசையில போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா என்ன? தேவை கிடையாது. ஸ்பீடு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா என்ன அது எவ்வளவு ஸ்பீடா போகுது அது தெரிஞ்சா போதுமே தவிர, ஆனா அதுல வெலாசிட்டி திசைவேகம் அப்படின்னு வந்தாதான் அதுக்கு என்ன தேவை? டைரக்ஷன் தேவை ரைட்டா? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கணும். ஸ்பீடுனா வெறும் வேகம் தான். வெலாசிட்டி என்பது திசை வேகம். திசையை பொறுத்து அது என்ன வேகத்துல போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க தான் வந்து வெலாசிட்டி யூஸ் பண்ணுவோம். பட் நார்மல் ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு அதுக்கு எதுக்குமே என்ன தேவை கிடையாது.
என்ன டைரக்ஷன்ல போகுதுன்னு தேவை கிடையாது. ஸோ அதனால என்ன அப்படின்னா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. மூணாவது பாருங்க, இட் இஸ் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இது சம்பந்தமே கிடையாது. ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் தான். இந்த கொஸ்டினுக்கு எது இன்கரெக்டா இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் வந்து இன்கரெக்ட். எல்லாமே குரூப் டில கேட்ட கொஸ்டின் தான், நீங்க பாத்துக்கலாம். அடுத்த கேள்வி, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளின் ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் இடையிலான குறைந்த தூரம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு பேசிக்கான இது. அதாவது டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லிட்டு இயக்கம் சம்பந்தப்பட்ட பேசிக் டேர்ம்ஸா லேர்ன் பண்ணுவோம். அதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட் பாத். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன், அது எது ஷார்டஸ்ட் பார்த்தோம் அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்களா. இப்ப என்ன இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வரேன். ரோடு வந்து இப்படிதான் இருக்கு. ரோடு வந்து இப்படிதான் இருக்கு. இந்த வழிதான் வந்தான்னு இருக்கு. பட் இதுக்கு ரெண்டுக்கும் இது வந்து ஆரம்பம், ரைட்டா? இது ஆரம்பம், இது முடிவு. இடைப்பட்ட ஷார்டஸ்ட் பார்த்தா இதானே. இதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இடப்பெயர்ச்சி. அதனால சரி, இடமாற்றம் கிடையாது, இடப்பெயர்ச்சி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து பாருங்க, the velocity of an object changes from a initial value u to the final value v in time t. Then what will be the acceleration? Accelerationக்கான ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. என்ன வரும்? a is equal to v minus u by t. பாருங்களேன், பார்க்குற கான்செப்ட் ஒன்று தான். அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். a is equal to v minus u by d வந்து எங்க இருக்குன்னா ஆப்ஷன் பில இருக்கு. பேசிக் அக்சலரேஷனுக்கான ஃபார்முலா தான். அடுத்த கொஸ்டின், a car start from rest and accelerate uniformly 2 meter by second squared for 5 seconds. What is the velocity at the end of 5 seconds? இப்ப accelerate அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அப்ப a is equal to p minus u by t. இந்த ஃபார்முலா எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இதை எடுக்கலாம். பட் இது இல்லாம என்னன்னா இன்னும் 2 ஃபார்முலா இருக்கு. அதாவது நல்லா கவனிங்களேன், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. அதாவது இயக்க சமன்பாடுகள்னு சொல்லிட்டு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். 3 இயக்க சமன்பாடு இருக்கும். இந்த 3ல இருந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா என்ன ஆகும்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. v is equal to u plus at. இது எதுல இருந்து வரும்னா அக்சலரேஷனுக்கான இதான். a is equal to v minus u by t இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்போ 18 வரும், v minus u இருக்கு. இப்போ எனக்கு v மட்டும்தான் வேணும். என்ன இங்கிட்ட u உள்ள வந்துடும் 80. ஸோ v is equal to u plus 80. இதை ஆத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபார்முலா எஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றது. எஸ் என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட், யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் இருக்கும். இது வந்து மனப்பாடம் பண்ணிருங்க. 3 ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வி ஸ்கைட் ஈக்குவல் டு யூ ஸ்கைட் பிளஸ் வந்து 2as. எஸ் என்பது ஆல்ரெடி சொல்லிட்டேன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ யூ என்பது என்னன்னா இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலான வந்து என்னன்னா வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம். வி என்பது ஃபைனல் வெலாசிட்டி. வி என்பது ஃபைனல் வந்து வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு வரும். ஏ என்பது அக்சலரேஷன். ஏ என்பது முடுக்கம். தமிழ் எழுதிக்கிறேன். வாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, a car start from rest. அப்போ u is equal to 0 அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ u is equal to இனிஷியலா அதோட வேகம் இருக்காதுல, அதனால 0ன்னு எடுத்துக்கிறேன். அக்சலரேட் யூனிஃபார்ம்லி எவ்வளோ 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அப்போ அக்சலரேஷன்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க, டைம் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வெலாசிட்டி அட் த எண்ட் ஆஃப். ஸோ வெலாசிட்டினா என்ன, எண்டுன்னு சொல்றாங்க. அப்போ எண்டுன்னு வரும்போது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், v is equal to u plus 8 இருக்குல்ல, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும்னா. ஏன்னா v தான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி, அது வேணும். u எவ்வளோ 0ன்னு சொல்றாங்க, a எவ்வளோ, a வந்து 2ன்னு சொல்றாங்க, டைம் என்ன 5ன்னு சொல்றாங்க. இப்போ I2 எவ்வளோ வரும் 10ன்னு வரும். இப்போ 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்ட். ஏன்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் இருக்கும், இங்கிட்டு வந்து டைம்ல இருக்க செகண்ட் இருக்கும், இந்த செகண்டுக்கு இதுவும் போயிடும். அதனால 10 மீட்டர் பை செகண்ட்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 10 மீட்டர் பை செகண்ட். ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்து பாருங்க, a ball is thrown upward with the initial velocity of 12 meter by second. What will be its velocity after 1 second? Take g is equal to 9.8 meter by second squared. இப்போ இந்த கொஸ்டினுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா,
இதுல என்னன்னா அப்வர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூமியில இருந்து நம்ம மேல ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போடுறோம், இல்ல மேல இருந்து ஒரு பொருள் கீழே வருதுன்னா அந்த இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டுக்கான கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் கிடையாது, அந்த இயக்க சமன்பாடு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இயக்க சமன்பாடு சேம் அதே தான். அதுல என்ன அப்படின்னா, இந்த ஏ என்பது அக்சலரேஷன் முடுக்கம்னு சொல்லுவோம். அதே இது ஒரு பொருள் மேலிருந்து சுதந்திரமாக விழும் பொருள், சுதந்திரமாக இருந்து கீழ இருந்து ஒரு பொருளை நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஏக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும்னா ஜின்னு சொல்லணும். இது அக்சலரேஷனா, ஆனா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. கிராவிட்டினால என்ன, இப்போ கீழ இருந்து ஒரு மேல பொருளை தூக்கி போட்டோம்னு வச்சுக்கலாம், அது பாட்டுல கீழே விழுவும். ஏன்னா கிராவிட்டி பிடிச்சி இழுக்கறதுனால. அதே மாதிரி என்ன, மேல இருந்து ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா அது பாட்டுல கிராவிட்டி பிடிச்சி இழுக்கும், ரைட்டா? அப்ப இந்த இடத்துல ஜி என்பது என்னன்னா அக்சலரேஷன். ஸோ அக்சலரேஷன்ஸ் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்றது. இதெல்லாமே பேசிக் கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து கனெக்ட் பண்ணுங்க. அக்சலரேஷன்ஸ் டியூ டு கிராவிட்டி. அதே இது ஹச் இருக்குல்ல, அதாவது நார்மலா இயக்க சமன்பாடுல நம்ம எஸ் யூஸ் பண்ணுவோம். எஸ்னா டிஸ்பிளேஸ்மென்ட், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஒரு பொருள் இங்க இருந்து, ஏதாவது கார்ல இருந்து இப்படி போறோம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி நடந்திருக்குன்னு சொல்லுவோம். மேல இருந்து பொருள், அதாவது என்ன, வானத்துல இருந்து ஒரு பொருள் கீழே விழுகுது, இல்ல நம்ம கீழ இருந்து ஒரு மேல பொருளை தூக்கி போறோம்னா அந்த இடத்துல ஹைட்டை வச்சு தானே சொல்லுவோம். அதனால என்ன வரும், ஹைட், ஹச் அப்படின்னு வரும். எந்த இடத்துல வந்து எஸ் இருக்கோ அந்த இடத்துல என்னன்னா ஹச்ன்னு போடணும், எந்த இடத்துல ஏ இருக்கோ அந்த இடத்துல ஜி. ஸோ அந்த இது மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த வெலாசிட்டி ஆஃப்டர் 1 செகண்ட். அப்ப என்னன்னா ஃபைனல் வெலாசிட்டி வி தான் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த 3 சமன்பாடுல எந்த சமன்பாடுல v ய வச்சு கண்டுபிடிக்க முடியும், v is equal to u plus வந்து gt. இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ v is equal to u plus என்னன்னா gat. இந்த g மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்லையும் என்னன்னா கொடுத்துருவாங்க 9.8. இதுதான் வந்து கரெக்ட் வேல்யூ, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதாவது வானத்துல ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டுன்னு வச்சுக்கலாம், அது கீழே வர்றதுக்கான ஸ்பீடு வந்து என்னன்னா இதுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதோட அக்சலரேஷன் எவ்வளோ 9.8ன்னு சொல்லுவாங்க. பட் சில கொஸ்டின்ல வந்து என்னன்னா 10 அப்படின்னு கூட கொடுப்பாங்க. ஸோ 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கூட வந்து கொடுப்பாங்க. சரி, இப்போ என்ன யூ இனிஷியல் வெலாசிட்டி சொல்லுங்க 12 மீட்டர் பை செகண்ட். ஓகே, 12 அப்படின்றதுக்கு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ஒரு பொருளை வந்து கீழ இருந்து மேல தூக்கி போறோம். நல்லா கவனிங்க, ஒரு பொருளை கீழ இருந்து மேல தூக்கி போறோம் அப்படின்னா என்ன, கீழ இருந்து மேல தூக்கி போறோம்னா அகைன்ஸ்ட் கிராவிட்டி தானே. அதாவது என்ன, ஸோ கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா தான் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம தூக்கி போறோம். ஏன்னா கிராவிட்டி கீழே பிடிச்சி இழுக்கும், நம்ம தூக்கி போடுறது மேல தூக்கி போட்டுட்டு இருக்கோம், ரைட்டா? அப்ப அகைன்ஸ்ட் கிராவிட்டி ஒரு பொருளை வந்து தூக்கி போறோம்னா அப்ப அந்த இடத்துல வந்துன்னா அந்த வேல்யூ ஜி இருக்கு பாத்தீங்களா, அது என்ன எடுக்கணும், மைனஸ்ல எடுக்கணும். ஸோ அகைன்ஸ்ட் கிராவிட்டினா மைனஸ்ல எடுக்கணும். சேம் லெவல், அதாவது நம்ம அகைன்ஸ்ட் கிராவிட்டிக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா அப்வர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்டா? அதுல ஸோ அப்வர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப டவுன்வர்ட், மேல இருந்து ஒரு பொருள் வந்து என்னன்னா கீழே போடுறாங்க, ஸோ டவுன்வர்ட் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூயான ஜியை வந்து பாசிட்டிவ்ல எடுக்கணும். இப்போ அப்வர்ட்னால மைனஸ், அதனால என்ன பண்றேன், மைனஸ் 9.8 அப்படின்னு எடுக்கிறேன். ஏன்னா மைனஸ் பிளஸ்னால வந்து கொஸ்டினோட இதே மாறிடும், அதுக்காக தான் சொல்றேன். இன்ட் என்ன டைம், டைம் என்ன சொல்லியிருக்காங்க, 1 செகண்ட், 1 மட்டும் இருக்கும். அப்ப 12 மைனஸ் 9.8, 9.8 இது கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 அப்படின்னு வருமா, 2.25 வந்து மீட்டர் பை செகண்ட். இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டா எது இருக்கு பாருங்களேன், 2 இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இயக்க சமன்பாடை வச்சு இந்த ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ல கேட்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப அதே தான், அதே கான்செப்டான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், இது வருதான்னு நீங்க செக் பண்ணணும். இங்க பாருங்க, வெர்டிகலி அப்வர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெர்டிகலி அப்வர்ட்னா என்ன, அகைன்ஸ்ட் கிராவிட்டி. அதனால ஜியோட வேல்யூ நம்ம என்ன எடுப்போம்னா மைனஸ் 9.8 எடுப்போம். வித் இனிஷியல் வெலாசிட்டி யூ வந்து கொடுத்துறாங்க, யூ ஈக்குவல் டு 49 மீட்டர் பை செகண்ட் கொடுத்துறாங்க. கால்குலேட் த மேக்ஸிமம் ஹைட், ஹச் வந்து கேட்டிருக்காங்க. கால்குலேட் த மேக்ஸிமம் ஹைட் இட் ரீச்சஸ் பிஃபோர் மொமெண்டர்லி ஸ்டாப்பிங். ஒரு கல் 49 மீட்டர் பை செகண்ட் ஆரம்ப வேகத்துடன் செங்குத்தாக மேலே எரியப்படுகிறது. அது ஒரு கணம் நின்று, நல்லா கவனிங்க, ஒரு கணம் நிக்குதுனாவே, அதாவது ஒரு பொருளை மேல தூக்கி போறேன், ஒரு கணம் நின்றுதான் என்ன கீழே விழுகிறேட்டா, அந்த கணம் நிற்கும் போது அதோட ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி என்பது என்ன, ஃபைனலான திசை வேகம், வேகம் வந்து என்ன இருக்கும், 0 இருக்கும். ஏன்னா ஒரு கணம் நிக்குதுல, நிற்கும் போது v is equal to 0 ஆயிரும், ரைட்டா? பிஃபோர் ஸ்டாப்பிங், அந்த இடத்துல ஹைட் என்ன கேட்கறாங்க. இந்த இடத்துல ஃபார்முலா என்னன்னா
நீங்க v இருக்கணும். அதாவது v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு u ஸ்கொயர்ட் பிளஸ் 2a பதிலா என்ன வரும்? g வரும், h வரும். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட் வரணும், u இருக்கணும், v இருக்கணும், u இருக்கணும், g இருக்கணும், h இருக்கணும். எல்லாமே சேர்ந்த ஃபார்முலா என்னன்னா இதுதான். இதுல வேல்யூவை நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணா கரெக்டான ஆன்சர் d வருதான்னு நீங்க செக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் வரும்போது நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன், நீங்க வந்து கேட்கலாம். அடுத்த கேள்வி பாருங்களேன். A ball is thrown vertically upward with the initial velocity u. After time t, its velocity v becomes இருக்குல்ல. இது என்ன? ஜஸ்ட் ஃபார்முலா தான். v is equal to u plus என்ன பண்ணுவோம்? at அப்படின்னு ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா? இதுல அவன் என்ன சொல்றான்னா வெர்டிக்கலி அப்வர்ட். அப்ப ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட். அப்ப ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது v இருக்கும், u இருக்கும், g இருக்கும், t இருக்கும், ரைட்டா? v is equal to u plus gt. எங்க இருக்கு? ஆப்ஷன் d ல இருக்கு. அடுத்த கேள்வி. Which of the following equation of motion independent of the final velocity of a particle? அதாவது ஒண்ணும் கிடையாது. இண்டிபெண்டன்ட் அது வரவே கூடாது. ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு இது v அப்படின்னு ஒரு இதே வராது. v வராம இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா எதுல இருக்குன்னு பாருங்களேன். 3 ஃபார்முலால v ஏ வரக்கூடாது. இந்த இடத்துல v இருக்கு, இந்த இடத்துலயும் v இருக்கு, இந்த இடத்துல v ஏ கிடையாது. s equal to ut plus of at ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபார்முலா தான் என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஃபைனல் வெலாசிட்டி. அதுக்கான ஃபார்முலா. அதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் இதான். In the questions, a block of mass 1 kg is stopped from the top of the building of height 20 meter. What will be the velocity with which block hits a ground அப்படின்னு இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். சேம் பேட்டர்ன் ஆஃப் த ஃபார்முலா. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஒரு பொருளை தூக்கி போறாங்க. 1 கேஜி பொருளுடைய ஒரு கட்டம் 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் மேலிருந்து கீழே விடப்படுகிறது. அப்ப மேல இருந்து கீழே போடும்போது நம்ம இந்த ஜியோட வேல்யூ என்ன எடுக்கணும்? பாசிட்டிவ் எடுக்கணும். அப்ப ஜி இஸ் ஈக்குவல் டு 10 அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதான். அதை எடுத்த வினை கேட்டிருக்காங்க. வாட் வில் பி தி வெலாசிட்டி வித், அதாவது கீழே வரும்போது. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி u வந்து பாருங்களேன். இனிஷியல் வெலாசிட்டி u வந்து கொடுக்கல, ரைட்டா? v வந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து v வந்து கேட்டிருக்காங்க, g இருக்கு, ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க, h is equal to 20 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட ஃபார்முலா என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், அப்ளை பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 20 மீட்டர் பை செகண்ட் வருதாண்டு நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க. அடுத்த கேள்வி. Which of the following equation does not correctly represent the relationship between physical quantity for object moving with a uniform acceleration? ஒன்னே கிடையாது. நம்ம இயக்க சமன்பாடுல 3 ஃபார்முலா பார்த்தோம். அதுல எந்த ஃபார்முலா வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. v is equal to u plus at. இது வந்து டெஃபினட்டா வரும், ரைட்டா? அடுத்து என்ன பார்த்தோம்? v ஸ்கொயர். அடுத்து என்ன பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் இங்க இருக்கு பாருங்க. v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் plus 2as அப்படின்னு இருக்கா? இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? இந்த u ஸ்கொயர் வெளில வந்துச்சுன்னா, இந்த கரெக்டா, அதாவது 4வது கரெக்டா தான் இருக்கு, ரைட்டா? அதுக்காக தான் சொல்றேன். இந்த இடத்துல வெளியே வந்துச்சுன்னா கரெக்டா தான் இருக்கும். இது ஓகேவா இருக்கு. அடுத்து s is equal to ut plus half at ஸ்கொயர். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப என்னதான் தப்பா இருக்கு அப்படின்னு கேட்டேன். 2as இருக்கு பாத்தீங்களா? இதுதான் தப்பா இருக்கு. ஏன்னா 2as அப்படின்னு சொல்லி வந்துன்னா இந்த கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லிட்டோம், 4வதுல இருக்குன்னு. இது தப்பா இருக்கு. ஆன்சர் என்ன வரும்? b தான் வரும். இப்ப அடுத்து, a stone is thrown downward with the initial velocity of 5 meter by second. After 2 seconds, its final velocity will be. ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லும்போது v தான் கேட்டிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ரைட்டா? டைமும் கொடுத்துட்டாங்க. அப்ப v is equal to u plus என்ன வரும்? v is equal to u plus at அப்படின்னு வருமா? இப்பதான் நான் ஃபார்முலா பார்த்தோம். v is equal to u plus at ஃபார்முலா. அதுல அதுக்கு g. ஏன்னா அது வந்துன்னா thrown downward, மேல இருந்து தூக்கி போறாங்க. அதனால என்ன வரும்? இது g அப்படின்னு எடுக்கணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னா a வரும். அதே மாதிரி சேம் இதுதான். பாடி வந்து என்ன, ட்ராப்டு ஃப்ரம் த ஹைட், மேல இருந்து தூக்கி போறாங்க. இட் ஃபால் ஃபார் என்னன்னா 3 செகண்ட்ஸ் அண்ட் ஜி கொடுத்துட்டாங்க. ஃபைனல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. 3 ஃபார்முலால ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஆன்சர் ஏ வருதாண்டு நீங்க வந்து சொல்லுங்க. அதே மாதிரி தான் சேம் கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து என்னன்னா ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. இதுல கார் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரேஸ், அக்சலரேட் யூனிஃபார்ம்லி. நல்லா அதை கவனிச்சுக்கங்க. அதாவது இயக்க சமன்பாடு 2 விதமா யூஸ் பண்ணலாம். நார்மலா யூஸ் பண்றது, இன்னொன்னு ஒரு பொருளை மேல இருந்து, அதாவது வானத்துல இருந்து தூக்கி போறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். 2 கான்செப்ட் இருக்கு, மறந்துடக்கூடாது. கரெக்டான ஆன்சர் ஏ வருதாண்டு செக் பண்ணணும். நான் அகைன் வந்து சொல்லிக்கிறேன். இதுக்காக நான் உங்களை வந்து நான் செக் பண்ண சொல்றேன், நீங்க வந்து என்ன சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, ஏன்னா இப்ப வந்து ஓல்டு பேட்டர்ன் கிடையாது.
ஏன்னா இப்ப நம்மளுக்கு ஒண்ணு ஏதாவது தெரியலன்னா டக்குன்னு இந்த கொஸ்டினை தூக்கி ஏஐல, ஏன்னா கூகுள் ஏஐ இருக்கு, அது வந்து ஜாட் ஜிபிடி இருக்கு. ஸோ எதுல போட்டா நம்மளுக்கு என்ன ப்ராப்பரா ஆன்சர் ஏஐ சொல்லும், ரைட்டா? இதனால நான் ஒரு ஒரு டீச்சர் தான் வந்து எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதுதான் என்னன்னா, நீங்க உங்க மைண்ட்ல போட்டு வந்து சால்வ் பண்ணி, நீங்க கைப்பட எப்போ உட்காந்து சால்வ் பண்றீங்களோ, அப்பதான் என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஸ் அ டீச்சரா எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட பேசிக்ஸ் வந்து சொல்லிருவேன் நான். அத புடிச்சு நீங்க நெறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான், உங்களுக்கு ஏன்னா எக்ஸாம்ல உட்கார்ந்து எழுத போறது நீங்க தான். அதுக்காக தான் சொல்றேன். ஜஸ்ட் வந்து தங்கல் படத்துல வர மாரி தான். அவங்க வந்து என்னன்னா, அந்த குளத்துல குதிக்கும்போது, வெளிய வர்றது அவங்களோட திறமை தான், ரைட்டா? அந்த மாரி தான். டீச்சரா நான் ப்ராப்பரா கைட் பண்ணுவேன். நீங்க தான் என்னன்னா, நெறைய எஃபோர்ட் போட்டு வந்து சால்வ் பண்ணணும். இப்ப இது இல்லாம சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே சேம் பேட்டர்ன் தான். அதையும் பார்த்துடலாம். Which of the following example represent motions along a straight line? எல்லாமே குரூப் டில கேட்டதாங்க. அகைன் நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்ப என்ன சொல்றாங்க? ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வர மோஷனுக்கு எது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ட்ரெயின் மூவிங் ஆன் ஏ ஸ்ட்ரைட் ட்ராக். எஸ். பெண்டுலம் ஸ்விங்கிங், அதாவது ஊஞ்சல் போயிட்டு போயிட்டு வருது, ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. சைல்ட் ரன்னிங் அரௌண்ட் ஏ பார்க், சுத்தி வராங்க, அது சர்க்குலர். ஃபேன் பிளேட் ரொட்டேட்டிங், அது சர்க்குலர். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இல்லை பேசிக்கானது, ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது மோஷன்லயே டைமென்ஷன் மோஷன் பார்ப்போம். ஒன் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஒன் டைமென்ஷன் என்ன? ஒரே நேர்கோட்டில் போறது ஒன் டைமென்ஷன்ஸ். நடந்து போறோம் அப்படின்னா இதான் ஒன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றது. இதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். அடுத்த கேள்வி பாருங்களேன். சர்க்குலர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு எது எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்க கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த கொஸ்டினோட நம்பர் போட்டு இதுதான் சார் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. ரொட்டேரி மோஷன்ஸ் எல்லாம் பேசிக்கான கான்செப்ட். உங்களால பார்த்தோன்னே வந்துன்னா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சொல்றேன். அதே மாதிரிதான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கான எக்ஸாம்பிள் எது வரும்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் எது வரும்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லுங்க. இந்த இடத்துல ஏன் நான் கரெக்டா வந்துன்னா பச்சை கலர்ல மார்க் பண்ணலன்னா நீங்க பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. அதனாலதான் இது கரெக்ட் எதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லுங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே குரூப் டில கேட்டதுதான். நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும், ஒரே பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் பாருங்களேன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எக்ஸாம்பிள் ஒரே பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு ரிப்பீட் பண்ணிருக்காங்கன்னு. இப்ப இதன் மூலம் என்னன்னா, ஒரு டாபிக் லேர்ன் பண்றோம்னா அதுல என்னென்ன பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்கறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்தாப்புல தெரிஞ்சுக்கிட்டு ஃபண்டமெண்டல் ரிவைஸ் பண்ணாவே அதுவே போதுமானது. இந்த மாதிரி தான் லேர்ன் பண்ணணும். சும்மா போயிட்டு ரேண்டமா நான் வாட்ட ஒரு 4 கொஸ்டின் எடுக்கிறேன், பாக்குறேன், போயிட்டு உட்காறேன், விட்டுறேன், அடுத்து ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னு போகக்கூடாது. படிக்கிறோம்னா அது கொஞ்சம் ப்ராப்பரா படிச்சோன்னா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க. Which of the following example of a object in a uniform circular motion? அகைன் இதுதான். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு எது கரெக்ட் வரும்னு நீங்க தான் சொல்லணும். அடுத்த கேள்வி. What is the motion of the object called when travel along a circular path at a constant speed? அதாவது கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல சர்க்குலர் பாத்ல போச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிஃபார்மா சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம், ரைட்டா? அதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். For a body moving with uniform velocity, acceleration, நல்லா கவனிங்க. யூனிஃபார்ம் வெலாசிட்டியில ஏதாவது ஒரு பொருள், இல்ல பாடின்னு சொல்லலாம், இல்ல ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், ஏதாவது ஒண்ணு மூவ் ஆச்சுன்னா அந்த அக்சலரேஷன் என்னதான் இருக்கும்னா ஜீரோவா தான் இருக்கும். இதை நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் மோஷன்ல அக்சலரேஷனா கான்செப்ட் என்ன, அந்த அக்சலரேஷன்ல அதாவது யூனிஃபார்ம் வெர்சஸ் நான் யூனிஃபார்ம் பார்த்தோமா, அதை நான் சொல்லியிருப்பேன். அக்சலரேஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி எதுல வந்து சேமா இருக்காதுன்னா நான் யூனிஃபார்ம்ல இருக்காதுன்னு சொன்னேன். யூனிஃபார்ம்ல சேமா இருக்கும். அப்ப யூனிஃபார்ம்ல சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி சேமா இருந்துச்சுன்னா அப்ப அந்த இடத்துல அக்சலரேஷன் என்னதான் இருக்கும்? ஜீரோவா தானே இருக்கும். ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட வேல்யூ வந்தாதான் என்ன ஆகும்? அக்சலரேஷன் அந்த அப்படின்னு ஒண்ணு முடுக்கம் ஒண்ணு அடைஞ்சிருக்குன்னே சொல்லுவோம். எல்லாமே சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டியே வந்து சேமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அக்சலரேஷன் முடுக்கம் அடையறதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால அதோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஜீரோவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கலாம். பேசிக் அக்சலரேஷன் என்னன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து, பாடி மூவ் along a straight line with a varying speed. Displacement in 10 seconds is 50 meter. What is the average velocity? இப்போ இதுல ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு இருக்கேன்னு நினைக்கலாம். ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலா என்ன வெலாசிட்டி திசைவேகம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது வெலாசிட்டி டிவைடட் பை வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை வந்து டைம் அப்படின்னு தெரியும். இதுதான் பேசிக் ஃபார்முலா, ரைட்டா? இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினாலும் அதே தான். ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, அந்த இடத்துல அந்த வெலாசிட்டில பொசிஷன் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அது ஓவரால் ரேட்ல பார்ப்போம். நார்மலா ஒரு இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன சொல்லுவோம்,
மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட எல்லா எடையும் கூட்டிட்டு டிவைட் பை எத்தனை பேர் இருக்காங்களோ அது போட்டால் தான் ஆவரேஜ். ஏன்னா நார்மலா நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்தே மேத்ல லேர்ன் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒண்ணுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். மொத்தம் எவ்வளவு இருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இந்த இடத்துல என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ல டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கணும். ஆவரேஜ் வெலாசிட்டின்னு வரும்போது ஆவரேஜான வெலாசிட்டி அப்படின்னு வரும்போது டோட்டலான டிஸ்பிளேஸ்மெண்ட் டோட்டலான டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை என்ன வரும்னா டோட்டலான டைம் அப்படின்னு வரும். டோட்டலான டைம் அப்படின்னு வரும். என்ன சொல்லியிருக்கான், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு சொல்றாங்க, 10 செகண்ட் சொல்றாங்க. 10 செகண்ட் எவ்வளோவா, சாரி 10 செகண்ட் வந்து டைம் தானே. 10 செகண்ட் எவ்வளவு டிஸ்பிளேஸ்னா 50 மீட்டர். அப்ப அடிக்கும் போது என்ன வரும், 5 வரும். 5 மீட்டர் பை செகண்ட் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதே இதுல பார்ட்டிகல் மூவ் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன். பார்ட்டிகல் கவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு செகண்ட் சொல்லிட்டாங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டுருக்காங்க. அப்படியே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கரெக்டான ஆன்சர் டி வருதா வந்து செக் பண்ணுங்க. அதே மாதிரிதான் வந்து லீனியர் வெலாசிட்டி. ஸோ லீனியர் வெலாசிட்டினாலும் ஒன்றும் கிடையாது, ஆவரேஜ் வெலாசிட்டி தான். அதே ஃபார்முலா தான். அதாவது வெலாசிட்டிக்கான ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டாவே போதும் ஆன்சர் வந்துடும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை வந்து டைம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 20 மீட்டர் பை செகண்ட் வரும். கரெக்டா வருதுன்னு நீங்க செக் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இந்த டாபிக்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கேட்கறாங்க. இது உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஏக்க டாபிக்னாவே வந்து தியரி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். நிறைய தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ், அதாவது யூனிஃபார்ம் மோஷனா என்ன, நான் யூனிஃபார்ம்னா என்ன, பேசிக் அக்சலரேஷனா என்ன, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ரைட்டா. அடுத்து என்ன பார்த்தோம், ஃபார்முலா பேஸ்ட். ஸோ ஃபார்முலாலுமே என்ன அப்படின்னா அக்சலரேஷன் சம்பந்தப்பட்ட ஃபார்முலா கேட்டாங்க. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா பார்த்தோம். அதே மாதிரி என்ன மோஷன் ரிலேட்டடா, அதாவது இயக்க சமன்பாடுகள்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா பார்த்தோம். மொத்தம் நார்மலா ஒன்று இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டி, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இப்போ இந்த டாபிக்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எதை ரிவைஸ் பண்ணணும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த அளவு பார்த்தாவே போதும். குரூப் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒரே நேரத்துல எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒன்று பண்ணுங்க, என்ன டைம் நல்லாவே இருக்கும். எக்ஸாமுக்கு டைம் நல்லாவே இருக்கும். அதனால பொறுமையா ஒன்னொன்னையும் பேசிக் வந்து ஸ்ட்ராங் பண்ணாவே உங்களால ஹையா என்னன்னா 80% நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஓவரால் சொல்றேன், 80% ஸ்கோர் பண்ணிட்டா டெஃபினட்டா வந்துன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஆல்வேஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும், இம்ப்ரூவ் ஆகும். ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எல்லாமே நான் ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க ஃபண்டமெண்டல் வந்து இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கேன்னா தயவு செய்து வந்து லேர்ன் பண்ணுங்க. கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். சயின்ஸுக்கான கம்ப்ளீட் கிளாரிட்டி. டோட்டலாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஜிகே அண்ட் மேத் டாபிக் மட்டும் தான் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அது சயின்ஸ் வந்து என்னன்னா பர்ஃபெக்டா எடுத்திருப்பேன். ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை பேஸா வச்சு தான் வந்து கிளாஸ் எடுத்தனால எக்ஸாமுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். இதுல எப்படி வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் நீங்க வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண இந்த மாதிரி வரும். இல்ல ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது 400 ரூபா காமிக்கும். நீங்க பே பண்ணும்போது 440 ரூபா பே பண்ணுவீங்க. 1 இயர் வந்து வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னிலேருந்து 1 இயர்க்குள்ள என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோர்சஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல கிளாஸ் பிடிஎஃப் எல்லாமே அட்டாச்சா இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க தாராளமா கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ப்ராப்பரா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரிப்ளையும் பண்ணிடுவேன். இந்த டாபிக் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த டாபிக்கை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதாவது அடுத்த டாபிக்னா மோஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன் கிடையாது. இந்த மோஷன் டாபிக்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன சில ரிமைனிங் டாபிக் இருக்கு. அதெல்லாம் ரிமைனிங் டாபிக்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அது கொஞ்சம் பேசிக்கான டாபிக் தான், அது கேட்குறாங்க. அதோடு சேர்த்து என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அதாவது யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இருந்ததுல, அதுல கேட்ட வந்து என்னன்னா ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹவ் அ நைஸ் டே.